நேயர்களுக்கு கரூர்பா நல்லமுத்துவின் பணிவான வணக்கம். நமது சேனலுக்கு சமூக ஆர்வலரும் வழக்கறிஞருமான ஐயா ஜெயராம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவரை அன்போடு வரவேற்போம். வணக்கம் ஐயா. இந்த கால இளைஞர்களுக்காகவும் என்னுடைய சேனலை பற்றியும் இந்த கால இளைஞர்களுக்காகவும் சமூக வளர்ச்சிக்காகவும் தங்களுடைய கருத்தை பதிவிடுங்கள். ஓகே, நானும் உங்களுடைய விண்ணொலி சேனலில் தொடர்ந்து பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஆனால் நீங்கள் அந்த விண்ணொலி சேனல் தொடங்கி அதை செயல்பட்டு கொண்டு இருப்பது ஒரு உண்மையாகவே ஒரு சமூகத்திற்கு தேவைதான். ஆனால் அதில் நீங்கள் என்ன சமூகத்துக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், வருங்கால இளைஞர்கள் எப்படி இருக்கணும், இந்த சமூக மாற்றங்கள் எப்படி வரணும் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரீங்க. இந்த சமூகத்துக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு சம்மந்தமாக சொல்கிறீங்க, படிக்கிறது சம்மந்தமாக சொல்கிறீங்க, முன்னேற்றம் சம்மந்தமாக சொல்கிறீங்க. இது எல்லாத்துக்குமே சொல்கிறீங்க. அதே சமயத்தில் அரசாங்கமும் நமக்கு ரொம்ப முக்கியம். அரசு இந்த சமூக இளைஞர்களுக்கு, சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கல்வி கொடுப்பது இல்லாமல் வேலை வாய்ப்பு, எந்த அளவுக்கு சமூகத்தில் ஒரு ஏழை எளிய மக்கள் எல்லாம் முன்னேறணும், அவங்களுக்கு வாய்ப்பு எல்லாமே அரசாங்கத்து மூலம் தான் கொடுக்க முடியும். ஒரு தனி மனிதனை cannot do anything in the society. அரசு தான் முக்கியம். நாட்டுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு நாட்டுடைய மக்கள், இளைஞர்கள், பெண்கள், ஆண்கள் அனைவரும் முன்னேறுவதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது அரசு தான். ஏன்னா அரசு தான் நாம தான் அரசாங்கம். ஏன்னா நம்ம தான் அரசாங்கத்தை உருவாக்கணும். அப்போ அந்த அரசத்தை உருவாக்கி அரசில் இருக்கக்கூடிய அரசு பணியாளர்கள் நமக்கு உற்பத்தி செய்து நமக்கு பராமரித்து நம்மளை வாழ வைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கணும். ஆனால் மாறிக்கொண்டே இருக்கும் என்பது தான் மாறாது. இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் இளைஞர்களே நீங்கள் அதில் அதிகமாக சொல்கிறீங்க. ஆமாம், இளைஞர்கள் தான் ஒரு சமுதாயத்தை மாற்றுவதற்கான ஒரு வல்லமைப்படுத்தப்படுறது இளைஞர்கள் தான். ஏன்னா இளைஞர்கள் தான் வளர்ச்சி ஆகிட்டே இருக்கும். அந்தந்த வளர்ச்சியில் அந்தந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு சிந்தனைகள் மாறணும், சிந்தனைகளும் அவங்களாம் மாற்றணும். சமூக சூழ்நிலை அவங்கள சிந்தனையை மாற்றக்கூடாது. சமூக சூழ்நிலைக்கு அவங்க பலியாகியோ அதன்படி கேட்டு அவங்கள சிந்தனையை மாற்றக்கூடாது. அவங்களா அவங்களோட சிந்தனையை எண்ணி பார்த்து இன்றைய நிலையில் எந்த அளவுக்கு இது எத்தனாம் நூற்றாண்டு ஆரம்ப காலத்துலேருந்து வாழ்க்கை நிலையை பார்க்கணும். நீங்கள் பார்க்கிட்டா விஞ்ஞானம் தான் இன்றைக்கி அதிகமாக. ஒரு காலங்களில் இன்னசென்ட்டு அறியாமல் இருந்த காலம், அறியாமல் இருந்த காலத்தில் அப்புறம் முயலாமல் இருந்த காலம், அறியாமை இல்லை, இயலாமை, முயலாமை இதெல்லாம் இருந்தது. ஆனால் இன்றைய நிலையில் பார்த்தீங்கன்னா அறிந்த காலம், ஞானத்தினுடைய ஒரு அடிப்படை போயிட்டுருக்கோம். எல்லாத்தையுமே புரிந்து சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு காலங்கள் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி மிகப்பெரிய சமூக சூழல் என்ன, விஞ்ஞானம் இன்றைக்கி கம்ப்யூட்டர் செல்லுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சமூக மக்கள் இன்றைக்கி ரொம்ப சிதறி இருக்காங்க. அறிவில் பல சிந்தனையில் ஒரு ஆர்கனைசேஷன், ரெகக்னேஷன், கோஆப்ரேஷன் இதெல்லாம் இல்லாமல் இருக்காங்க. அவங்க செல்ஃப் மைண்டே கோஆப்ரேஷன் இல்லை, ஆர்கனைசேஷன் இல்லை, அங்கீகாரம் இல்லை. ஏன்னு கேட்டால் சிதறுது. இந்த டிவி கம்ப்யூட்டர் எல்லாமே சிதறுது. அப்படிங்கிறப்ப அவங்க ஒரு சிந்தனை ஒரு நல்ல ஒரு சமூகத்தில் ஒரு நாகரிகமான ஒரு வாழ்க்கை, அரசியல் அமைப்பு, சட்டம் கொடுத்தாலும் கூட மக்கள் அதை சரியாக செயல்படுகிறார்களா அரசாங்கத்தில் அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வுகளை இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும். நமக்கு இன்றைய எந்த நாடு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மாடர்னில் மாடர்ன் கான்ஸ்டியூஷன், எந்த நாடு இயங்குறது ஒரு அரசியலமைப்பு சட்டத்தில் தான் இயங்குது. அப்போ அந்த அரசியலமைப்பு சட்டத்தை இயக்குவர்கள் நாம், அந்த இயக்க சொல்வதற்காக நாம் அனுப்பிச்சிருக்கிறோமே, அவர்கள் சரியாக இயக்குகிறார்களா, அந்த இயக்கத்தின் மூலம் தான் ஒரு நாட்டுடைய முன்னேற்றமும் கிடைக்கும். எந்த அளவுக்கு இந்த இளைஞர்கள் அந்த நம்முடைய அரசு மேலே கவனம் இருக்கணும், அரசாங்கத்து மேலே கவனம் இருக்கணும், அவங்கள சரியான வழிநடத்தி சொல்வதற்கு இவர்கள் தூண்டுதலாக இருக்கணும். அப்பப்போ அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இளைஞர்கள் தான் பல அந்த
அரசுக்கு வந்து ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக போராட்டத்தின் மூலமாக தெரிவித்து சமூகம் வந்து ஒரு சமத்துவமாக வாழ்வதற்கு, ஜனநாயகமாக வாழ்வதற்கு இளைஞர்கள் வந்து, எதிர்கால இளைஞர்கள் வந்து உண்மையாகவே வந்து ஒரு டெடிகேட் பண்ணக்கூடிய ஒரு முயற்சியை செய்து ஒரு சமத்துவமான சூழ்நிலை உருவாகணும். ஏன்னு கேட்டால், பிறப்பால் இந்த நாட்டில் வந்து பிறந்தவர்கள் அனைவரும் சமமானவர்கள். அனைத்து உயிர்களும் வந்து யாதும் ஊரே யாவரும் கேளு, பிறப்புக்கும் எல்லாம் உயிர்க்கும், அதை அனைவரும் வாழ தகுந்தவர்கள். ஆகையினால அனைவரும் சமத்துவமாக உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதெல்லாம் வாழ்க்கை தேவைக்கு அடிப்படைகள். இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னாவே சிந்தனை வேணும். அந்த உற்பத்தி, இந்த நாட்டில் உற்பத்தி எந்த அளவுக்கு உற்பத்தி ஆகுது, அந்த உற்பத்தி எந்த அளவுக்கு வந்து அது விநியோகம் ஆகுது, அதை எப்படி பராமரிக்கிறாங்க, அதை எப்படி அதை செயல்படுத்துகிறாங்க, எந்த சமூக உறவுகள் எப்படி இருக்குது, சமூகத்துடைய உறவுகளும் தொடர்புகளுமே நல்ல முறையாக உருவாக்குவதே இளைஞர்கள் தான். சமூகத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் தொடர்பு இருக்கணும், சமூகத்தில் நல்லிணக்கம் இருக்கணும். சமூகம் இன்னைக்கு மாறிக்கொண்டே இருக்குது. இன்றைக்கி விஞ்ஞான உலகம், விஞ்ஞானமும் மெய்ஞானமும் வந்து ரெண்டையும் கம்பேர் பண்ணி என்னுடைய எதிர்காலத்தில் இருந்தால் மட்டுமே தான் ஒரு நாட்டை வந்து ஒரு நல்ல ஒரு சிறப்பாக வழிநடத்த முடியும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, நாகசாகிகளை 45 குண்டு போட்டு போன ஒரு நாகசாகிகளுடைய ஜப்பானில் இன்றைக்கி அங்கே இருக்கிற எந்த அளவுக்கு இளைஞர்கள் விஞ்ஞான ஞானத்தில் போய் இன்றைக்கி எவ்வளோ ஒரு மாடர்ன் பண்ணி இன்றைக்கி வந்து ஒரு சிவிலைஸ்டான வாழ்க்கையை உருவாக்கியிருக்காங்க. பட் இந்தியாவில் பாருங்கள், இந்தியாவில் வந்து அதை விட சிறப்பாக உருவாக்கலாம். ஏன்னா இளைஞர்கள் நினைத்தால் நம்ம நாட்டில் அனைத்து வளமும் இருக்குது. அந்த வளங்களை எப்படி கையாள்வது என்பது அந்த இளைஞர்கள் அரசு மூலமாக தான் நீங்கள் அதை செயல்படுத்தணும். ஆகையால் நல்ல அரசாங்கத்தை உருவாக்குவதற்கு இளைஞர்கள் அனைவரும் பண்ணணும். இன்னைக்கு யாராலும் சமூகத்தில் வந்து டெடிகேட் பண்ணி சமூகத்தில் வந்து இன்றைக்கி அரசியலில் வந்து செயல்படுறாங்களோ அவங்கள புரியணும். அதெல்லாம் யார் வேணாலும் வரலாங்க. இது வந்து நான் அரசியலாக நான் சொல்லலை. இன்னைக்கு யாரும் டெடிகேட் பண்ணி ஒன்றுலேருந்து வந்திருக்காங்க பாருங்கள். கீழே மண்ணிலிருந்து முளைத்த தலைவர்கள் இருக்காங்க. கீழே மண்ணிலிருந்து முளைத்து அது வேறாகி, அது மரமாகி, அது கிளையாகி, எந்த அளவுக்கு ஒரு டெடிகேட் பண்ணி சமூகத்துக்காக தொண்டு செய்யக்கூடிய தலைவர்களே இருக்காங்க. அதெல்லாம் அறிஞ்சு அந்த இளைஞர்களெல்லாம் இன்றைக்கி செயல்பட்டாங்க அப்படின்னா இந்த சமூகத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்களும் சமூக ஒரு நாகரிகமான வாழ்க்கையும் இளைஞர்களால் கொடுக்க முடியும். அதில் வரக்கூடிய ஒரு 2026 ஒரு புதிய அவங்களுக்கு வந்து ஒரு புதிய ஒரு வரவேற்பாக இந்த வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் கூட இந்த இளைஞர்களெல்லாம் சிந்திச்சு பார்த்து அவங்கவுங்கள சுயமாகவே சிந்திக்கணும். நம்ம எப்படி நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம், எந்த அடிப்படையில் நம்ம வாழ்ந்துட்டோம், நம்ம எப்படி நம்ம வாழ்க்கை எப்படி மாற்றங்கள் கிடைக்குது, என்னென்ன நமக்கு அடிப்படை தேவைகள் இருக்குது, எது தேவையில்லை, அந்த தேவையை எப்படி நம்ம உருவாக்க முடியும், அதை உருவாக்குவதற்கு யார் எப்படி எங்கே, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நம்மளுடைய சிந்தனையிலேயே அறிவு சிந்தனை கேள்வி கேட்டு அதற்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு இளைஞரோட ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணி அதன்படி நம்ம வந்து ஒரு வாழ்வதற்கு செய்யணும். மற்றவங்களுக்கு நமக்கு என்ன தெரியுதோ அதை கற்றுக்கணும். அதை நம்ம கற்றதை வந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்படி கற்றுக் கொடுக்கும்பொழுது தான் வந்து உறவுகளும் தொடர்புகளும் வந்து சமூகத்தில் சமமாக இருக்கும் என்பதை அறிந்து நீங்கள்லாம் வரக்கூடிய புதிய புத்தாண்டிலிருந்து நீங்கள் எல்லாம் நீங்கள் மதங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மதம் எந்த மதத்தை பற்றி நீங்கள் சிந்திச்சு பார்த்தாலும் எல்லாமே சொல்வது வந்து சமூக ஒழுக்கம் தான். தனி மனித ஒழுக்கத்தை பற்றி தான் சொல்லுது. தனி மனித ஒழுக்கம், சமூக ஒழுக்கம், நாணயம், நேர்மை, இந்த மாதிரியாக தான் சொல்லுது. அதான் தான் இந்த உலகத்தை எந்த மாதிரி கிறிஸ்துவ, இந்து, எல்லா மதத்தினுடைய எல்லாம் ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுது எல்லாமே சமுதாய மக்கள் சமத்துவமாகவும் சுதந்திரமாகவும் சகோதரம் வாழ்வதற்கு ஒழுக்கம் அடிப்படையே தனி மனித ஒழுக்கமும் சமூக ஒழுக்கமும் தேவை. இதெல்லாம் இந்த மாதிரி ஒழுக்கத்தனை பற்றி தன்னை உணர்ந்து ஒழுக்கமாக இருந்தாலே சமூகம் வந்து ஒரு நல்லிணக்கமாக சகோதரமாக வாழ முடியும். அதனால் வரக்கூடிய புத்தாண்டிலிருந்து இளைஞர்கள் எல்லாம் தன்னுடைய சுய சிந்தனை செய்து சமூகத்திற்காக பாடுபட்டு கொண்டு நம்மையும் சமூகத்தையும் வந்து நல்ல ஒரு உறவும் தொடர்பு வைத்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நன்றி வெளிவருகிறேன்.